மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, சீமான் அண்ணன் ஒரு பக்கம் பிரச்சாரங்களை மிக தீவிரமாக ஆரம்பிச்சிட்டாருங்க. அவர் 1000 விமர்சனம் பண்ணாலும் இங்கே பாருங்கள், கரெக்டாக வேலையை ஆரம்பிச்சிட்டாரா. 234 தொகுதிக்கும் கேண்டிடேட் போட்டார். ஊராக ஏதோ திருத்தணியில் ஆரம்பிச்சிட்டாருன்னு நினைக்கிறேன். ஊராக இந்த மாதிரி பாட்டுக்கிட்டலாம் பாடி ஏதோ பண்ணிருக்காப்புல. ஏதோ கூட்டம்லாம் அவருக்கு ஏதோ சம்திங் கொஞ்சம் நம்மளோட கம்மியாக தான் கூடுது, இருந்தாலும் கூடுது. வேலையை ஆரம்பிச்சிட்டாரு சீமான் அண்ணன். நம்ம இன்னும் ஆரம்பிக்கலை. ஏன்னா நம்மளும் மாற்றம் அப்படிங்கிற பேரில் போகிறோம். 2 கட்சி வேணால் நம்ம வந்து தாவேக்காவுக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்கிறோம். அவங்க என்ன சொல்கிறாங்க, தாவேக்கா வேணால் நாம் தமிழ் கட்சிக்கு ஓட்டு போடுங்கன்னு சொல்றாங்க. ஒரு வகையில் பார்த்தீங்கன்னா திமுக அதிமுக தாவேக்கா வேணான்னு சொல்லி மாற்றத்தின் பார்வையில் பயணிக்கிற சீமான் அண்ணன் வேலையை ஆரம்பிச்சிட்டாரு. விஜய் அண்ணா என்னதான் பண்றாங்க? எனக்கு அவர் மேல கோவம்லாம் கிடையாது, வருத்தம் நிறைய இருக்கு. எலெக்ஷனுக்கு இன்னும் 28 நாள் தான் இருக்கிற மாதிரி இருக்கு. இப்பயே பிரச்சாரத்தை ஆரம்பிக்கலன்னா எப்பதான் ஆரம்பிக்கிறது? ஏன்னா மற்ற கட்சி திமுக அதிமுக முகம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட நிறைய போய் சேர்ந்துருக்கு. நம்மளோட முகம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட போய் சேரவே இல்லை. நம்ம வேகமாக ஆரம்பிச்சாதான் பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிறது நிறைய பேர் நிறைய கருத்துக்களை சொன்னாங்க. நான் எல்லாமே பார்த்தேன். எனக்கு தனிப்பட்ட முறையில் தோணுன சில விஷயங்களை சொல்கிறேன். முதல்ல சீமானனோட பிரச்சாரத்தை கம்பேர் பண்ணி நம்மளுடைய பிரச்சாரத்தை சேர்த்து பார்க்குறது தப்பு. சீமானண்ணே வேற ஒரு ப்ராசஸுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறாரு, நம்ம வேற ப்ராசஸுக்கு அரசியல் கட்சி நடத்துகிறோம். நீங்கள் ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு ஒரு பெரிய தெளிவு கிடைக்கும். அதைத்தான் இந்த வீடியோவில் நம்ம பண்ண போகிறோம். ஒன் பை ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். உற்சாக வணக்கங்கள், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். இப்போ முதல் விஷயம் மக்களே, சீமான் அண்ணன் 15 வருஷமாக அரசியல் கட்சி நடத்துகிறார். சீமானோட வாக்கு வந்து யார் யாருக்கு இல்லாத வாக்கெலாம் சீமான் அண்ணனுக்கு வரும்னா ஏபிசிடின்னு சொல்லுவாங்க. அதாவது ஏடிஎம்கே, பிஜேபி, இந்த பக்கம் சீனா காங்கிரஸ், டீனா வந்து டிஎம்கே. இந்த 4 கட்சி வேணாங்கிறவங்க யாருக்கு வாக்கு போட்டாங்கன்னா நாம் தமிழர் கட்சிக்கு வாக்கு போட்டாங்க. யார் வேணாம், நான் தனியாக வரேன், நான் வேற மாதிரி அரசியல் பண்ணுறேன் அப்படிலாம் சீமான் அண்ணன் நிறையா சொல்லுவாப்புல. இதுதான் அவருடைய அரசியல் அணுகுமுறையாக இருக்கும். இதுதான் அவருடைய அரசியல் பார்வையாக இருக்கும். இங்கே தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிற ஒரு கட்சி வரும்போது தன்னுடைய இயக்கத்தில் இவர் சேர்ந்து பயணிப்பார் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் நிறைய ஆசைப்பட்டு நிறைய விஷயங்களை பேசினார். ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா இல்லைங்க அவர் வரமாட்டார் தெரிஞ்ச பிறகு இந்த 4 பேருக்கு இல்லாதவங்க நமக்கு ஓட்டு போட்டுருவாங்க. இப்போ 5ஆவதா இவர் வந்திருக்காரு. நம்மளுடைய வாக்கு சதவீதத்திலேருந்து இவரை நோக்கி யாரும் போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தமிழக வெற்றி கழகத்தை சீமானோட தம்பிகள் மிக தீவிரமாக தாக்கிட்டு இருக்காங்க. நம்மளோட வேலை அது கிடையாது. நம்ம எப்போ கட்சி ஆரம்பித்தோம்னா 2024 காலகட்டத்தில் கட்சி ஆரம்பிச்சிருக்கோம். ஏன் 2025 ஆரம்பிச்சிருக்கலாம், இல்லை 2023 ஆரம்பிச்சிருக்கலாம். ஏன் 2024 ஆரம்பித்தோம்னா திமுக ஆட்சி முடிஞ்சு 3 வருஷம் கம்ப்ளீட் பண்ண பிறகு இந்த 3 வருஷம் ஆட்சி அவலநிலைகள் அத்தனையும் பார்த்துட்டு இந்த ஆட்சி மீண்டும் வரக்கூடாது அப்படின்னு சொல்லி அடுத்த 2 வருஷம் இந்த ஆட்சிக்கு எதிரான அதிருப்தியை மிக தீவிரமாக உருவாக்கணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் கடைசி 2 வருஷத்தில் நம்ம கட்சி ஆரம்பித்து திமுக பண்ணுற நிர்வாகத்தை வர தொடர்ச்சியாக மையப்படுத்தி நம்ம விமர்சனம் பண்ணிட்டு இருக்கோம். ஏன்னா நம்ம நாம் தமிழர் கட்சியோ அதிமுகவோ இவங்களை தாக்குறது நம்ம வேலை கிடையாது. இந்த திமுக ஆட்சி 2026 மக்கள் மத்தியில் வந்துடக்கூடாது, தமிழ்நாட்டை ஆண்டக்கூடாது. திமுகவை நோக்கி திமுக பண்ணுற தப்புகளை அம்பலப்படுத்துறோம். திமுகக்கு எதிராக நம்மளால முடிஞ்ச அளவு மாவட்டங்களையும் மாநிலங்களையும் போராட்டம் பண்ணிட்டு இருக்கோம். திமுகவோட தப்புகளை நீதிமன்றத்தில் வழக்கு போட்டு ஏதாவது பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்ண முடிஞ்சா பிரச்சனைகளை சார்ட் அவுட் பண்றோம். இந்த மாதிரி திமுகக்கு எதிராக நம்மளால என்ன பண்ண முடியுமோ நம்ம பண்ணிட்டு இருக்கோம். ஆனா நாம் தமிழர் கட்சி திமுக வேணானா அதற்கு பதிலாக நாம் தமிழர் கட்சி வரணும் அப்படிங்கிற மாதிரி யூகங்களை வகுத்திருக்காங்களான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா கிடையாது. அவங்க பார்த்தீங்கன்னா அவருடைய வாக்கு வந்து வெளியே போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் அவர் யூகங்களை வகுப்பாரு. நம்ம கட்சியோட யூகம் வேற, அவங்க கட்சியோட யூகம் வேற. இதை முதல்ல நீங்க கம்பேர் பண்ணிக்காதீங்க. இது ரெண்டும் வெவ்வேறு. இதை நான் முதல்ல சொல்லிடுறேன். ரெண்டாவது, நீங்க நல்லா கவனிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம திமுக எதிராக போராட்டம் அறிக்கை இந்த மாதிரிலாம் விட்டுட்டு இருக்கும்போது சீமான் அண்ணன் பார்த்தீங்கன்னா தண்ணீருக்கு மாநாடு, அப்புறம் மாட்டுக்கு மாநாடு, அதுக்கப்புறம் மரத்துக்கு மாநாடுலாம் நடத்திக்கிட்டு இருந்தாரு. அதை பார்க்கும்போது அவ்வளோ காமெடியாக இருக்கும். அதுக்கு பின்னாடி என்ன தெரியுமா யூகம்? இந்த அரசியல்வாதிகள்லாம் இதை பற்றிலாம் கவலைப்படல. இந்த 8% வாக்கு வங்கி சீமானுக்கு ஓட்டு போட்டாங்கல்ல, மற்ற அரசியல்வாதிலாம் வேற தம்பி, நான் வேறங்கிறத உங்ககிட்ட காமிக்கணும்னா நான் வேற மாதிரி செயல்பட்டால் மட்டும்தான் நான் வேற நீ நம்புவேன். நீ வந்து நான் ஆட்சி அதிகாரத்துக்கு வர்றதுக்கெல்லாம் முயற்சி பண்ணல. இந்த 8% விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி மட்டும்தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். அதனால தான் தினுசா வித்தியாசமாக அவர் பார்த்தீங்கன்னா போராட்டம் பண்ணுவார், மாநாடு நடத்துவார், வேற விஷயங்கள் அத்தனையுமே தொடர்ச்சியாக பண்ணுவார். ஏன்னா அவர் திமுகவை நோக்கி திமுகவோட நிர்வாகத்தை அவரை அம்பலப்படுத்துறதுக்கு அரசியல் கட்சி நடத்தலை. தன்னுடைய வாக்கு சதவீதத்தை விஜய் அண்ணாட்டை இழந்துடக்கூடாது அப்படிங்கிறதுக்காண்டி தான் இவ்வளோ வருஷம் தண்ணீர் மாநாடு மாடு மாநாடுலாம் நடத்தலை. இந்த வாட்டி ஏன் நடத்துறாருன்னா விஜய் வேற நான் வேறன்னு சொல்லி விஜய் அண்ணாவோட சண்டை போடுறது மட்டும்தான். அவருடைய வாக்கு சதவீதம் விஜய் அண்ணாவை நோக்கி போயிடும் அப்படிங்கிற பயத்தில் தான் இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணி இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்திருக்காப்ல. இது 2வது பாயிண்ட். நீ சொன்னபடியே அவர் 1008 பண்ணாலும் இன்னைக்கு பிரச்சாரத்துக்கு வந்துட்டார்ல, நம்ம ஏன் பிரச்சாரத்துக்கு வரல அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் மார்க் இப்போ வரைக்கும் இருந்துகிட்டே இருக்குல்ல. சரி, நம்மளும் வந்து புதிய கட்சி தான். இப்போ வந்து வேட்பாளர் வந்து முகம் பார்த்தீங்கன்னா பொதுமக்கள்கிட்ட போய் சேரல. நம்ம இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணி பார்த்து வேகமாக செஞ்சாதானே பொதுமக்கள்கிட்ட போய் சேரும் அப்படிங்கிற மாதிரி நிறைய கேள்விகள் உங்களுக்கு இருந்துச்சுன்னா, ஏன்னா இவர் 6-7 மாதம் முன்னாடியே வேட்பாளர் சொல்லிட்டாரு. 234 தொகுதியிலே ஒரே மேடையில் வேட்பாளர் நிப்பாட்டிட்டாரு. இந்த மாதிரி அணுகுமுறை தானே நம்ம கடைபிடிக்கணும், நம்ம ஏன் செய்யலை அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா மிக முக்கியமானது இவரோட ஆங்கிள்
ஆங்கிள் பார்த்தீங்கன்னா வெற்றி பெறுறது கிடையாது. இவருடைய ஆங்கிள் நான் முன்னாடியிலேருந்து சொல்கிறது தன்னுடைய வாக்கு சதவீதத்தை காப்பாற்றுறது. இப்போ பார்த்தீங்கன்னா திமுக இது வரைக்கும் தன்னுடைய கூட்டணி பேச்சுவார்த்தைகள் அத்தனையும் பண்ணிட்டு இருக்கும்போது திமுக அப்படிங்கிற கட்சியை பலவீனப்படுத்துகிற முயற்சி இவர் எதுவும் பண்ணியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. திமுக அப்படிங்கிற கட்சி கூட்டணி மூலமாக ஆட்சி அதிகாரத்தில் இருக்குது. சீமானனை திமுகவை ஏதாவது தாக்கி கூட்டணியை உடைச்சி ஏதாவது பண்ணி திமுகவை பலவீனப்படுத்தியிருக்காரான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. காங்கிரஸ் திமுக கூட்டணியை பொருந்தா கூட்டணியாக மாற்றினது தாவேகா. கம்யூனிஸ்ட் திமுக கூட்டணியை பொருந்தா கூட்டணியாக மாற்றினது தாவேகா. இந்த மாதிரி திமுக அப்படிங்கிற அந்த கூட்டணியை பலவீனப்படுத்தி இப்போ வரைக்கும் அந்த கூட்டணி கட்சியை சேர்ந்தவங்க அத்தனை பேருமே திமுக மேல அதிருப்தியில் இருக்காங்க. அதாவது காங்கிரஸோட தலைவர்கள் வேணா திமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம், விசிகாவோட தலைவர் வேணா திமுகவோட கூட்டணி வச்சிருக்கலாம், விசிகாவோட தொண்டர்கள் திமுக மேல அதிருப்தியில் இருக்காங்க. இந்த மாதிரி ஒரு அணுகுமுறையை சீமானன் 15 வருஷமா அரசியல் இருக்காரு. இந்த ஒரு விஷயத்தை செஞ்சாரான்னு கேட்டீங்கன்னா கிடையவே கிடையாது. ஏன்னா நம்ம முதல்ல களத்துக்கு வர்றதுக்கு முன்னாடி எதிராளியோட நிர்வாகத்தை வர அம்பலப்படுத்தி இந்த ஆட்சி வேணாம் அப்படிங்கிற அதிருப்தியை உருவாக்கிட்டோம். இந்த ஆட்சி வந்து கூட்டணியை மையப்படுத்தி தான் எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது. அந்த கூட்டணியும் பொருந்தா கூட்டணியாக மாற்றிட்டோம். இப்போ மூணாவது பிரதானமாக நம்ம வந்து மிக முக்கியமாக வந்து நம்ம வேட்பாளரை மையப்படுத்தி பிரச்சாரம் பண்ணணும். நம்ம வந்து தேர்தல் அணுகுமுறையில் வெவ்வேறு வாக்குறுதிகளை கொடுக்கணும். நம்ம தலைவர் பார்த்தீங்கன்னா சுற்றுப்பயணம் பண்ணணும் அப்படிங்கிற கிளைமேக்ஸ் இங்கே இருக்கும்போது திமுக எதுவும் பண்ணாமல் நம்ம எதுவும் பண்ணோம்னா அது ஒர்க் அவுட் ஆகாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். ஏன்னா பொதுமக்கள் பார்வையில் பார்த்தீங்கன்னா 5 வருஷமாக எலெக்ஷனை பார்க்குற பொதுமக்கள்லாம் இங்கே ரொம்ப ரொம்ப கம்மி. எலெக்ஷன் அப்போ மட்டும் எலெக்ஷனை பார்க்குற பொதுமக்கள் தான் இங்கே ரொம்ப ரொம்ப அதிகம். எலெக்ஷன் அப்போ நம்ம என்ன செய்கிறோம், எந்த மாதிரி அணுகுமுறை பண்ணுறோம், ஸ்டாலின் என்ன சொல்கிறாரு, அதுக்கு விஜய் அண்ணா என்ன சொல்கிறாரு, விஜய் அண்ணா என்ன சொல்கிறாரு, ஸ்டாலின் ஐயா என்ன சொல்கிறாரு, இப்படிங்கிற அணுகுமுறை தான் பொதுமக்கள் பார்ப்பாங்க. இந்த ஒரு மாதம் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக அரசியல் செய்திகள் அத்தனையும் பார்க்க மாட்டாங்க. ஒரு சீராக அத்தனையுமே ஒரே இடத்துல தான் நீங்கள் பார்க்குற பேப்பர், நீங்கள் பார்க்குற ஊடகங்கள் அத்தனையுமே இந்த அரசியல் செய்தி அத்தனையுமே ஒரு புள்ளியில் கொண்டு வந்து நிப்பாட்டும். இந்த ஒரு புள்ளியில் யார் வெற்றி பெறாரோ பொதுமக்கள் பார்வையில் அவங்க நமக்கு வாக்களிப்பாங்க அப்படிங்கிறத நான் இங்கே சொல்ல வரேன். ஏன்னா பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா கடைசி ஒரு மாதம் இந்த தேர்தல் அணுகுமுறையை ரொம்ப தீவிரமாக கவனிச்சு தான் கட்சியோட தொண்டர்கள் அந்த கட்சிக்கு ஓட்டு போட்டுருவாங்க. அது எந்த கட்சியை சேர்ந்தவங்களா இருந்தாலும் சரி. அரசியலை பார்க்குறவங்க சரி தப்பு பார்த்து ரொம்ப வருஷமாக பார்க்குறவங்க சரி தப்பு பார்த்து ஏதோ ஒரு முடிவு எடுத்துருவாங்க. பொதுமக்கள் இண்டிவிஜுவல் பீப்புள்ஸ் என்ன பண்ணுவாங்கன்னா கடைசி ஒரு மாதம் அவங்களுக்கு எது வெற்றி பெறணும்னு தோணுதோ அதை நோக்கி மட்டும் தன்னுடைய வாக்கை செலுத்திட்டு போய்கிட்டே இருப்பாங்க. மற்றபடி அவங்க வேற எதையும் கவலைப்பட மாட்டாங்க. இந்த அணுகுமுறையை நம்ம ஃபாலோ பண்ணோம்னா திமுக ஆரம்பிச்சாதான் தாவேக்க ஆரம்பிக்க முடியும். சரி, நம்ம ஆரம்பிக்கல, எடப்பாடி பழனிசாமி ஆரம்பிக்கல, அவரும் திமுகவோட அணுகுமுறைக்காண்டி தான் வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. ஏன்னா திமுக வேட்பாளர் அறிவிச்சாங்கன்னா அதிமுகலேருந்து வேட்பாளர் அறிவிப்பாங்க, ஒரு பக்கம் தாவேக்காலேருந்து அறிவிப்பாங்க. இந்த பக்கம் திமுக வாக்குறுதிகள் அத்தனையுமே கொடுத்துச்சுன்னா தாவேக்க ஒரு பக்கம் வாக்குறுதி கொடுக்கும். ஏன்னா ரெண்டையுமே கம்பேர் பண்ணி பொதுமக்கள் பார்வையில் கொண்டு போய் வைக்கும் போது தான் திமுகவோட தாவேக்கா பெட்ரு, அதிமுக வந்து பின்னாடி இருக்கு, திமுக வேணானா தாவேக்காக்கு தான் ஓட்டு போட முடியுங்கிறதுல ரொம்ப தீவிரமான ஒரு அணுகுமுறையை நம்ம உருவாக்கினா மட்டும்தான் அந்த தேர்தல் பிரச்சாரத்தில் நம்மளால் ஜெயிக்க முடியும். ஏன்னா தேர்தல் பிரச்சாரங்கிறது தமிழ்நாடு முழுக்க செய்யப்பட்டாலும் யாருக்கு செய்கிறோம், எதுக்கு செய்கிறோம், எங்கே வீக்கராக இருக்கோமோ அவங்கள நோக்கி மட்டும்தான் தேர்தல் பிரச்சாரம் செய்வோம். இப்போ நம்ம கட்சி எடுத்துக்கிட்டீங்கன்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்க நிறைய பேர் நமக்கு வாக்கு போட்டுருவாங்க. நீங்கள் வாக்கு போடுற அத்தனை பேர்கிட்டமே அந்த மைக்கு நீட்டி செக் பண்ணுறாங்கல்ல, அது எல்லாத்தையும் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா 40 வயசு கீழே இருக்கிறவங்க அத்தனை பேரும் தாவேக்கான்னு சொல்லுவாங்க. 40 வயசுக்கு மேலே இருக்கிற நிறைய பேர்ல பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட பேர் மட்டும்தான் தாவேக்கா சொல்லுவாங்க, மற்றவங்களாம் திமுக அதிமுகன்னு சொல்லுவாங்க. ஏன் தெரியுமா? 40 வயசு கீழே இருக்கிறவங்களாம் சோஷியல் மீடியாவில் கனெக்டில் இருக்காங்க. தாவேக்காவோட பலம் என்னன்னு தெரியும், தாவேக்காவை நோக்கி பரப்பப்படுற அவதூறுகள் அத்தனையுமே அவங்களுக்கு தெரியும். ஆனால் அந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க ரொம்ப கம்மியாக தான் சோஷியல் மீடியாவில் கனெக்டில் இருக்காங்க. அவங்க ஊடகத்தை பார்த்து செய்தி கற்றுக்கிறாங்க, ஊடகத்தை பார்த்து செய்தி பார்த்துக்கிறாங்க. அவங்கள பொறுத்தவரையும் அவங்களுடைய வாழ்க்கையில் திமுக இல்லைனா அதிமுக, அதிமுக இல்லைனா திமுக, இவங்க ரெண்டு பேரே வேற யாரும் ஜெயிக்க முடியாதுங்கிறத அவங்க நம்புறாங்க. நம்மளுடைய பிரச்சாரம் எப்போ ஆரம்பிக்கும்னா அந்த 40 வயசுக்கு மேலே இருக்காங்களே அவங்கள மையப்படுத்தி அவங்கள தாவேக்கா நோக்கி இழுக்கிறதுக்கு தான் நம்ம நிறைய முயற்சி பண்ணுவோம். திமுக அதிமுக என்ன பண்ணுவாங்கன்னா 40 வயசு கீழே இருக்காங்கல்ல அவங்கள பார்த்தீங்கன்னா நம்மளை, அதாவது அவங்க கட்சியை நோக்கி இழுக்கிறதுக்கான பிரச்சாரத்தை உருவாக்குவாங்க. பிரச்சாரம் தமிழ்நாடு முழுக்க பண்ணாலும் எந்த ஏஜ் கேட்டகரியில் நம்ம வீக்காக இருக்கோமோ அவங்கள நம்ம கட்சிக்குள்ள கொண்டு வர்றதுக்கு தான் தமிழ்நாடு முழுக்கவே முதல்ல பிரச்சாரம் பண்ணுவாங்க. ரேண்டமாக போய் எல்லா ஊரெல்லாம் பிரச்சாரம் பண்ண மாட்டாங்க. இதை முதல்ல நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அதாவது பார்த்தீங்கன்னா இந்த 40 வயசுக்கு மேலே இருக்கிறவங்க எப்போ பிரச்சாரத்தை ரொம்ப தீவிரமாக கவனிப்பாங்கன்னா திமுக எப்போ ஆரம்பிக்குதோ அதிமுக எப்போ ஆரம்பிக்குதோ அப்போ தான் கவனிப்பாங்க. நம்ம அந்த கவுண்டரில் போயிட்டு அந்த கேட்டகரி ஆஃப் பீப்புள்ஸை நம்ம கூட்டணிக்குள்ளே கொண்டு வரணும், நம்ம கட்சிக்குள்ளே கொண்டு வரணும்னா அவங்க எப்போ ஆரம்பிப்பாங்களோ அது வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். இப்போ தலைவர் விஜயோட மைண்ட் செட் என்னமா இருக்கும்னா, சீக்கிரம் ஆரம்பிச்சு தொடங்கிறேன்டா, ஏன்டா ஆரம்பிக்க மாட்டேறீங்க, சீக்கிரம் ஆரம்பிச்சாதானே நான் ஆரம்பிக்க முடியும் அப்படிங்கிறதுக்காண்டி நீங்கள் வெயிட் பண்ணுற மாதிரி நான் வெயிட் பண்ணுற மாதிரி தான் நம்ம தலைமை வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற விஷயத்தை நான் ஆணித்தனமாக சொல்லிடுறேன். சரிப்பா, அப்படியே லேட்டாக போயிட போது ஒரு மாதிரி பயமாக இருக்குது அப்படின்னு சொன்னீங்கன்னா சில மாவட்ட செயலாளர்கள் இவங்களுக்கெல்லாம் சீட்டுங்கிறத நம்ம கட்சியில் சொல்ல போனால் ஓரளவு சொல்லிட்டாங்க. சொன்னவங்க ஆல்ரெடி கிரவுண்ட் ஒர்க்லாம் பார்க்க ஆரம்பிச்சிட்டாங்க. உதாரணத்துக்கு சொல்ல போனால் காரைக்குள்ள டிகே பிரபு ஆரம்பிச்சிட்டாங்க, சேலத்தில் சேலம் பார்த்திபன் ஆரம்பிச்சிட்டாங்க, வில்லிவாக்கத்தில் ஆதோஜன் ஆரம்பிச்சிட்டாங்க, நம்மளுடைய பொருளாதார வெங்கட்ராமன்
சீமான் அவர்கள் ஆரம்பிச்சிட்டாங்க. மதுரையில் சில பேர் பார்த்தீங்கன்னா பிரச்சாரத்தை ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம சிடிஆர் அண்ணலாம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. திருச்செங்கோடு பகுதியில் பார்த்தீங்கன்னா இவர் மிக முக்கியமாக அருண்ராஜ் அவர்கள்லாம் ரொம்ப தீவிரமாக ரொம்ப நாட்களாகவே பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கிரவுண்ட் லெவலில் வேலை போய்கிட்டே இருக்கு. அதை பற்றிலாம் நீங்கள் எந்த கவலையும் படாதீங்க. தலைவரோட பிரச்சாரம் பார்த்தீங்கன்னா திமுகக்கு எதிராக தான் நம்மளுடைய பிரச்சாரம் இருக்க போது. அதற்கு முதல்ல திமுக ஆரம்பிக்கணும். ஏன்னா அவங்க இன்னும் தொகுதி பேச்சுவார்த்தையை இன்னும் கம்ப்ளீட் பண்ணல. நம்ம போட்ட அடியிலேருந்து மீண்டு வராமல் அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கே வரமாட்டாங்க. அவங்க அடுத்த ஸ்டெப்புக்கு வந்தால் மட்டும்தான் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு வர முடியும். ரொம்ப நாட்கள் காத்திருக்க முடியாது. உங்கள் பாயிண்டை நான் ஏற்றுப்பேன். ஆனால் அவங்களுக்கு ஒரு டெட்லைன் தலைவர் விஜய் அவர்கள் ஃபிக்ஸ் பண்ணி வச்சிருப்பாரு. அந்த டெட்லைனில் திமுக ஆரம்பிக்கலன்னா தலைவர் ஆரம்பிச்சிருவாரு. அந்த டெட்லைன் வரைக்கும் நம்ம கொஞ்சம் அமைதியாக இருக்கணும். ஏன்னா தேர்தல் பிரச்சாரம் எங்கே வீக்கராக இருக்குமோ அதை நோக்கி தான் செய்வாங்க. பொதுவாக தமிழ்நாடு முழுக்க செய்கிறமா தான் இருக்கும். ஆனால் எங்கெங்கே நம்ம வீக்கராக இருக்குமோ அவங்கள நோக்கி செய்கிறது தான் இதற்கு பின்னாடி இருக்கக்கூடிய மறைமுக அஜெண்டா. ஸோ 40 வயசு மேலே இருக்கிறவங்களை நோக்கி நம்ம பிரச்சாரம் பண்ணும்போது 40 வயசு மேலே இருக்கிற வாக்கு வங்கி வச்சிருக்கிற திமுக அதிமுக பிரச்சாரத்தை ஆரம்பித்தால் மட்டும்தான் நம்ம பிரச்சாரத்தை ஆரம்பிக்கும் போது சரியா போய் அங்கே பிச் பண்ண முடியும் அப்படிங்கிற விஷயத்தை மட்டும் நான் இங்கே ஆணித்தரமாக சொல்லிக்கிறேன். அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். சீமானோட நம்மளெல்லாம் கம்பேர் பண்ணாதீங்க. அவர் 8% சண்டை போட்டுக்கிட்டு இருக்காரு. நம்ம பிரச்சனை பார்த்தீங்கன்னா அதிகாரத்தை நோக்கி போகிறது. அவரோட வியூகம் வேற, நம்மளுடைய வியூகம் வேற. அதை நான் சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலை படுத்துறா ஃபாலோ பண்ணிங்கன்னா தாவேகா சார்பாக ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.